நீங்கள் செல்லும் நோக்கம் வெற்றியடைய நான் வாழ்த்துகிறேன். போய் வாருங்கள். நன்றி அம்மா, நான் வருகிறேன். இவரை எங்கேயோ கண்டது போல் தெரிகிறதே. இந்த மனிதர் நம் அம்மாவை அவமானப்படுத்தியவர் ஆயிற்றே. போகட்டும் போகட்டும், பின்னர் பார்த்து கொள்ளலாம். சரி அக்கா, நேரமாகி விட்டது. என் தாய் என்னை தேடக்கூடும். சென்று வருகிறேன். கையில் பொன்னாபரணம் வைத்திருக்கிறாய். வழியில் கள்வர்கள் நடமாட்டம் உள்ளது. எனவே பார்த்து எச்சரிக்கையாக செல். கள்வர்கள் யாரக்கா? பிறர் பொருளை கவரத் தெரிந்த வலி அவர்கள். அவ்வளவு ஏன்? அவர்கள் பறிப்பார்கள் என்றால் நான் ஒருபோதும் மல்லுக்கு நிற்க மாட்டேன். பயத்தால் அல்ல, பொருள் மீது கொண்ட நாட்டமென்மையால் கூறுகிறேன். அந்த வகையில் இந்த நகையை பொறுப்பாக ஒப்படைத்ததற்காக மிகவும் நன்றி. இதில் என்ன மகேஸ்வரி? உன் நகை என்னிடம் இத்தனை நாள் இருந்ததற்காக நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும்? நீ எனக்கு நன்றி கூறுவதாவது? அக்கா, ஒரு பொருள் என்னிடமிருந்து செல்கையில் இது இனி என்னுடையது இல்லை என்று முடிவிற்கு வந்து விடுவேன். அது மீண்டும் என் கைக்கு கிடைத்தால் அதனால் பெரும் மகிழ்ச்சி கொள்வேன். ஆனால் திரும்ப கிடைக்கவில்லை என்றால் அதற்காக சற்றும் வருத்தப்பட மாட்டேன். இந்த உலகில் அனைத்து பொருட்களும் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போய்கொண்டே இருக்கக்கூடியது. இந்த பெரிய பூமி பந்தே ஒரு இடத்தில் நிற்காமல் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது. அப்படி இருக்க இந்த உலகில் இருக்கும் பொருள் மட்டும் என்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று அடம் பிடிப்பது இயற்கைக்கு எதிரானது. இதுதான் என் கருத்து. நீ என்னவோ அம்மா, வயதுக்கு மீறிய பேச்சு, வயதுக்கு மீறிய செயல், வயதுக்கு மீறிய சொல் என்றுதான் இருக்கிறாய். உன்னை பார்க்க எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஆனால் உன்னை போல ஒரு பிள்ளை எனக்கு இருந்தால் நான் அதை கருவில் கூட தாங்கியிருப்பேனா என்பது சந்தேகம்தான். சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வது அல்லாமல் வேற எந்த இன்பமும் நாடாதவள். மற்றபடி எந்த கூற்றும் எனக்கு பொருந்துவதில்லை. நீங்கள் கூறுவது அனைத்தும் எனக்கொன்றும் உவப்பானதல்ல. சரி, போய் வருகிறேன் அக்கா. சரி, போய் வா மகேஸ்வரி. பார்த்து எச்சரிக்கையாக போய் வா. சுவாமி, எனக்கு விசேஷ பூஜைகள் செய்ய வேண்டும். சரி சரி, அப்படி ஓரமாக இரும். சுவாமி, இது மிகவும் முக்கியமான ஒன்று. அதுதான் சொன்னேனே, ஒரு முறை சொன்னால் புரியாதா உமக்கு? காது சரியாக கேட்காதா? இருமையா. ஐயா அமர்நீதியாரே, ஏது வெகு தூரம்? வணக்கம் பூசாரியாரே. புதிய வணிகம் துவங்கலாம் என்று திட்டம். அதை துவங்குவதற்கு முன் இறைவன் சன்னதியில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். அந்த குருக்கள் என்னை காத்திருக்க சொன்னார். அதுதான் காத்திருக்கிறேன். கணேச குருக்களே, இதோ வருகிறேன். கூறுங்கள். ஏன் இவரை நிறுத்தி வைத்திருக்கிறீர்? இவர் யார் தெரியுமா? நமது ஊரின் பெருவணிகரையா? திருவாளர் அமர்நீதி. இந்த ஊரில் பெரும் மதிப்புக்குரியவர். எந்த பொருளை எங்கு வாங்குவது, யாரிடம் விற்பது என்ற நுணுக்கங்களை குறைந்த காலத்தில் கற்றுக்கொண்ட வித்தகரையா. இப்போது அயல்நாட்டு வணிகமும் துவக்க இருக்கிறார். இவரது ஒவ்வொரு நாளிகையும் 10 பொற்காசுகள் பெறும். அது தெரியுமா உனக்கு? இவரை போய் காக்க வைத்திருக்கிறீரே. ஓ, இவர் பெரிய வணிகரா? இது தெரியாமல் போய்விட்டதே. அட நல்ல ஆளப்பா நீ. இப்பெரு வணிகர் எனக்கு தெரியாதா என்ன? அமரநீதியாரை தான் நீண்ட காலமாக தெரியுமே. இவரது தகப்பனார் என் தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பர். என்ன சொல்கிறீர்? இவரது தந்தை இவர் சிறுவயதாக இருக்கும் போதே இறந்து விட்டாரே. அது தெரியாதா? அதான் சொல்கிறேனே, அதற்குள் நீர் ஏன் முந்துகிறீர்? இவர் தகப்பனார் சிறு வயதிலேயே இறந்து விட்டார். இவர் சொந்தமாக தொழிலில் முன்னேறி கொண்டிருக்கிறார். வணிக வட்டாரத்திலேயே மிகவும் பிரபலமான புள்ளி. இன்று அயல்நாட்டு வர்த்தகம் துவங்குவதற்காக சிறப்பு பூஜை செய்ய வந்துள்ளார். சிறப்பு பூஜை என்பதால் நல்லதோர் அலங்காரம் செய்துவிட்டு படி ஜோராக பூஜையை ஆரம்பிப்போம்.
அதற்காகத்தான் சற்று பொறுங்கள் என்று சொன்னேன். அதற்குள் நீர் என்னவோ வந்து மினுக்கு காட்டுகிறீர். கணேச குருக்களே, இதோ பாரும், நல்ல நேரம் இருக்கும்போதே இவருக்கான பூஜைகளை செய்து தாரும் என்று சொல்ல வந்தேன். ஒரு வார்த்தை கிடைத்தால் போதுமே, அதை வைத்து இல்லாத கதைகள் எல்லாம் கட்டி எல்லோரையும் ஏகத்திற்கு அரகலப்படுத்தி விடுவீரே. சரி சரி, அமரநிதியாருக்கு சிறப்பான பூஜை செய்து தாரும். அமர் ரீதியா இருக்கின்றால் யாரும் சொல்ல வேண்டியதில்லை, மிகவும் சிறப்பாக நடக்கும். பெரு வணிகரே, நீங்கள் துவங்குகிற அயல்நாட்டு வணிகம் மிகவும் சிறப்பாக துவங்கும். பூரண மனநிறைவுடன் இருங்கள். இதோ ஒரு சனத்தில் பூஜைகள் நடத்தி விடுவோம். ஆம் பூசாரியாரே, நல்ல நேரத்தில் நல்ல விதமாக பூசைகளை நடத்தி நான் துவங்கும் வியாபாரம் நல்ல ஒரு பொருளை ஈட்டித்தர வேண்டும். அதற்குரிய வகையில் பூசைகளை செய்யுங்கள். இதில்தான் என் பெயரும் புகழும் அடங்கியிருக்கிறது. போய் பூஜையை தொடங்கும். வணிகரே, ம், நீங்கள் கொடுத்த பூஜை தாம்பாளத்தில் பூசைக்குரிய பொருட்கள் மட்டுமே உள்ளன. காசுகள் எதுவும் இல்லையே. தாம்பலத்தட்டில் நாணயப்பை இல்லையா? நாணயப்பை இல்லையே. அக்கா, என்ன இது? ஒரு பை இருக்கிறது. நாணய பையாக இருக்குமோ? ஆமாம், அப்படித்தான் தோன்றுகிறது. அட சோமா, ஐயா, நான் கையிலே கொண்டு வந்த நாணய பையை பார்த்தாயா? நான் அத்தகைய பை ஏதும் காணவில்லையே. பொதுவாக நீங்கள் பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பவர் தானே, எப்படி தவறவிட்டீர்கள்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. அக்கா, இதன் குலுங்கல் ஓசையை கேட்டால் ஏதோ நாணயங்கள் போல தோன்றுகிறது. யாருடையது இது? ஐயா, நாம் வரும் வழியில் ஒரு அம்மையார் கடையில் நீர் அருந்தி சற்று இளைப்பாறணும் அல்லவா? ஆ, நல்ல வேளை நினைவூட்டினாய். அங்கேயே வைத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். சற்று முன் ஒரு வாலிபர் வந்தாரே, அவருடையதாக இருக்குமோ? என்னுடைய அனுமானமும் அதுவேதான் அக்கா. எனக்கு அந்த மனிதருடைய முகம் நன்றாக நினைவில் பதிந்திருக்கிறது. ஆனால் அந்த மனிதரை எங்கு போய் தேடுவது? அதிலொன்றும் கஷ்டமில்லை. தாகம் தணித்து கொண்ட அவர் கோவிலுக்கு செல்வதாகத்தான் கூறினார். ம், உடன் வந்த பையன் கையில் பூப்பழங்கள் எல்லாம் வைத்திருந்தான். அக்கா, அப்படியானால் நான் ஓடிச் சென்று அவரிடம் சேர்ப்பித்து வருகிறேன். இந்த பை இருக்கும் கணத்தை பார்த்தால் 100 காசுகளாவது தேரும். பாவம், என்ன காரியத்துக்காக இந்த காசுகளை எடுத்துச் சென்றாரோ? இதை தொலைத்துவிட்டு இந்நேரம் தவியாய் தவித்துக் கொண்டிருப்பார். மோசம் போனேனடா. ஐயா, சற்று பொறுங்கள், இதோ வருகிறேன். ஆ, நீ வா. சரி ஐயா. இறைவா, நான் வருகிறேன். சரி அம்மா. அம்மா, இந்த பை. இது இங்கே இருக்கட்டும், பிறகு வந்து எடுத்துக்கொள்கிறேன். எல்லாம் முன்னால் தான். ஐயா, சீக்கிரம் வா. இவர் தானே அந்த வணிகர்? வணிகரே, நில்லுங்கள்! வணிகரே, வணிகரே, நில்லுங்கள், நில்லுங்கள்! வணிகரே, வணிகரே, சற்று நில்லுங்கள்! வணிகரே, வணிகரே, நில்லுங்கள்! இந்தாருங்கள் உங்கள் காசுகள். வணிகரே, வணிகரே, சற்று நில்லுங்கள்! சீக்கிரம் வா. சற்று நில்லுங்கள் வணிகரே! தொலைந்து விட்டதே. நில்லுங்கள்! ஆ? இந்தாருங்கள் உங்கள் காசுகள். நன்றி பெண்ணே, நன்றி. இந்த பை எப்படி உன் கைகளில்? அந்த விவரங்களை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். இது உங்களுடையது தானே? ஆம் பெண்ணே, பூஜைக்கு எடுத்து சென்றவன் கை தவறுதலாக நீ நின்றிருந்த அந்த கடையிலேயே விட்டுவிட்டேன். ஐயா, எனக்கு 2 விஷயங்கள் விளங்கவில்லை. நீங்களோ பெரும் வணிகர். இதில் இருப்பது பொன் நாணயமே, ஆனாலும் உங்களுக்கு அது ஒரு அற்பத் தொகைதான். அது உங்கள் கைவிட்டு சென்றது என்று இத்தனை பதட்டமடைவது தேவைதானா? கோவிலுக்கு பூஜைக்கு செல்வதற்கு தூய்மையான மனமும் தூய்மையான உடலும் இருந்தால் போதாதா? பெண்ணே,
உன் கேள்விகள் உட்பொருள் பதிந்தவை. ஆனால் அதற்கு பதில் கூறுவதற்கான தருணம் இதுவன்று. அங்கே கோவிலில் எனக்காக பூஜைகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. தயவு செய்து என்னுடன் அங்கு வா. பூஜையை முடித்த பின் உன் கேள்விகளுக்கு பதில் தருகிறேன். இந்த உலகத்திலேயே நாணயங்களுக்காக இறைவனை காக்கச் செய்தவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். முடிந்தால் இன்னும் 2 பணப்பைகளை உயர்த்தி காட்டி இறைவனை தங்கள் இல்லத்திற்கே வர சொல்வீர்கள் போலிருக்கிறது. பெண்ணே, உனக்கு நான் முன்னரே சொன்னேன், அங்கே பூஜைகள் முடியட்டும், அதற்கு பின் நாம் மற்றவைகளை பேசலாம். வாருங்கள். வா. வாருங்கள். இவளா அதிக பிரசங்கி ஆயிற்றே. இவள் எதற்கு வணிகரோடு நீங்கு வந்தால்? சரியான வம்புக்காரி ஆயிற்றே. வாருங்கள். ஐயா, நான் தொடங்கும் இந்த அயல்நாட்டு வணிகம் மிக சிறப்பாக செழித்து வளர வேண்டும். இந்த பணத்தை இறைவன் பாதத்தில் வைத்து எடுத்து வாருங்கள். இதைக் கொண்டு என் புதிய வணிகத்தை துவக்கப் போகிறேன். இறைவனே எனக்கு அளித்தது என்ற பொருளில் நான் இந்த பணத்தை எனது தரகர்களுக்கும் முகவர்களுக்கும் கொடுத்தால் அத்தொகை இறையருளால் பல்கி பெருகும். அதுதான் என் மன விருப்பம். நீங்கள் சொல்லும் விதமாகவே செய்து தருகிறேன். ஆனால் எனக்கான கட்டணம் இந்த பையிலே 96 நாணயங்கள் உள்ளன. இதில் 12 நாணயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மீதியை அப்படியே என்னிடம் தாருங்கள். நான் அளிப்பதே பெரும் தொகை. அதுவும் என் அக்காளுக்கு தெரியாமல் அளிக்கும் தொகை. சீக்கிரம் ஆகட்டும். ஐயா பெருவணிகரே, நீங்கள் ஒரு வணிகத்தை விஸ்தரிக்கும் மகத்தான செயலை செய்யப் போகிறீர்கள். பொன்னும் பொருளும் மணியும் பவளமும் உங்கள் இல்லத்தில் வந்து குவியப் போகிறது. அதற்கான இறையருளை பெற்றுத் தருவதற்கான பூஜை செய்விக்கும் எனக்கு கேவலம் 12 காசுகள் தானா? நீங்கள் எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தான தொகையை உயர்த்தி தருகிறீர்களோ அவ்வளவிற்கு அவ்வளவு நற்பலன் கிட்டும். உங்கள் வணிகத்தில் செல்வம் குவியும். நீங்கள் அப்படி சொல்வதால் பூரண நிறைவுடன் பூஜைகள் நடைபெற வேண்டும் என்பதற்காக மேலும் 6 காசுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மீதி தொகையை பத்திரமாக என்னிடம் சேர்ப்பித்து விடுங்கள். ஐயா, தாங்கள் பெருமனது வைத்து எனக்கான தான தொகையை இன்னும் சற்று தாராளமாக்கி தர வேண்டும். நான் சொன்னதே அதிகம். இருந்தாலும் என்னை சபித்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். மேலும் 2 காசுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். என் வணிகம் வெற்றியடைந்த பிறகு நானே உங்களை இல்லம் தேடி வந்து மனம் போல் வழங்குகிறேன். இப்போது பூஜையை முடித்துக் கொடுங்கள். இங்கு இறைவன் சந்நிதியில் பணப்பையை வைத்துக்கொண்டு என்ன பேரம் நடக்கிறது? என்னம்மா இப்படி பேசுகிறாய்? எல்லாம் விவரமாக கேட்பதற்கு சற்று தாமதமாயிற்று. அதற்குள் ஐயா பெருவணிகரே, நீங்கள் துவக்க உள்ள புதிய வணிகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து பூஜைகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்தாருங்கள் பிரசாதம், பெற்றுக்கொள்ளுங்கள். இதிலே நீங்கள் பூஜைக்கு கொடுத்த காசுகள் 96இல் 20 போக 76 உள்ளது. அம்மா, இந்தா பூ. இறைவனுக்கு சாற்றிய பூவே அளிக்கிறேன். ஈசன் அருளால் கன்னிப்பெண்ணாகிய உனக்கு நற்பலன் கிட்டும். நாங்கள் சென்று வருகிறோம். இறைவன் சந்நிதிக்கு வந்து வணங்கிவிட்டு வந்த காரியம் முடிந்தது என்று உடனே திரும்பிவிடக்கூடாது.
தெய்வ ஆற்றல் உங்களுக்கு கவிய வேண்டும் என்றால் சந்நிதியில் ஓரிடத்தில் அமர வேண்டும். வாருங்கள் செல்வோம். நீயும் அமரப்பா. சோமா, அமரடா. சரி ஐயா. தம்பி, நீ யாரப்பா? உன் பெயர் என்ன? நீ இவருக்கு உறவு பையனா? இல்லையக்கா, அங்காடி சேவகன், வணிகருக்கு உதவியாள். என் பெயர் சோமன். என்னப்பா, குருகுலம் சென்று ஆசானுக்கு சேவை செய்து கல்வி கேள்வி ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய இந்த இளம் வயதில் ஒரு அங்காடி சேவகனாக நிற்கிறாயே, உனக்கு கல்வி கேள்வியில் நாட்டம் இல்லையா? அக்கா, கல்வியில் நாட்டம் உண்டுதான். நானும் மற்ற பிள்ளைகளைப் போல நெல் கூட்டி அதில் ஹரிணமோத்த சிந்தம் எழுதவும், அகர முதல் எழுத்துக்களும் அரைக்கால் வீசம் கணக்குகளும் கற்றுக்கொள்ள விருப்பம்தான். ம், ஆனால் குடும்ப வறுமையில் என் விருப்பத்திற்கு இடமேது? தாய் தந்தை இருவரும் பண்ணையடிமைகளாக இருக்கிறார்கள். நானும் அவர்களைப் போல் அடிமையாகிவிடக் கூடாது என்றுதான் ஐயாவிடம் தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சேர்ப்பித்து விட்டிருக்கிறார்கள். சரி, நாம் செல்லலாமா? ஐயா, சற்று பொறுங்கள். நான் உங்களிடம் சில கேள்விகள் கேட்பதற்காக சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி இருந்தேன். இன்று அதற்கான வாய்ப்பு அமைந்திருப்பதுடன் மேலும் சில கேள்விகளும் என்னுள் உண்டாகிவிட்டன. வயதுக்கு மீறிய முதிர்ச்சியுடன் தான் பேசுகிறாள். ஆனால் அவள் எழுப்பும் தர்க்கத்தை நம்மால் புறக்கணிக்க முடியவில்லை. இப்போது என்ன கேட்டு திணறடிக்கப் போகிறாளோ தெரியவில்லை. ஐயா, ஏதேது உங்கள் யோசனை பலமாக இருக்கிறதே. இல்லை, இந்த வயதிலேயே இப்படி நறுக்குத் தெரித்தாற்போல் பேசுகிறாயே, அதைத்தான் யோசித்தேன். உன் வாக்கு நளினமாக இல்லாது போகலாம், ஆனால் நியாயமாக இருக்கிறது. அதை மறுப்பதற்கில்லை. இதெல்லாம் எங்கு கற்றாய்? உங்களைப் போலவர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்வதுதான். உனது வார்த்தைகளைக் கொண்டே நேர்த்தியாக தடையறன் எழுப்புகிறாய். உன்னிடம் மிகவும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இருங்கள் இருங்கள், அது உங்கள் உரிமை. நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புவது ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே. அது இதுதான். இங்கே இந்த கோவிலுக்கு எதற்காக வந்தீர்கள்? இதென்ன கேள்வி? கோவிலுக்கு எதற்காக வருவார்கள்? நகைக்க வேண்டாம். கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் கூறுங்கள். ம், அது புதிதாக அயல்நாட்டு வணிகம் துவக்கப் போகிறேன். அதற்காக இறைவனை வணங்கிவிட்டு செல்ல வந்தேன். ஏதாவது தேவை என்றால்தான் இறைவனை வணங்குவீர்கள். மற்ற நாட்களில் வணங்க மாட்டீர்களா? மற்ற நாட்களில் இறைவனுக்கு பதிலாக என் தாய் தந்தையருக்கு நிகரான அக்காவை வணங்குவேன். நல்லது. இன்றைக்கும் உங்கள் அக்காளை வணங்கிவிட்டு புதிய வணிகத்தை துவக்கலாமே. ஏன் கோவிலுக்கு வர வேண்டும்? அது அக்காளை வணங்கினால் அவளால் ஆசி மட்டுமே வழங்க முடியும். ஆனால் பேராற்றல் பெற்ற இறைவன்தான் நான் துவக்கும் தொழிலுக்கு அருள்பாலித்து தொழிலை பெருக்கி வளர்ப்பான். இறைவனிடம்தான் அந்த சக்தி இருக்கிறது. அந்த அளவிற்காவது இறைவனை புரிந்து வைத்திருக்கிறீர்களே. சரி, போகட்டும். இந்த காசுகளை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? அதை வைத்து பூஜித்து வணிகத்திற்கு பயன்படுத்தினால் இறைவன் இவ்வுலக வளத்தை பெருக்குவது போல் என் வணிகத்தையும் பெருக்குவான் என்பது எனது நம்பிக்கை. அதில் ஒரு பகுதியை பூசாரிக்கு கொடுப்பதற்கு காரணம்? இறைவனுக்குரிய பூஜைகள் செய்கிற பூசாரி தன் கடமையை மனப்பூர்வமாக நிறைவுடன் செய்வதற்காகத்தான் கொடுத்தேன். சரி, இறைவன் யார்? இதென்ன கேள்வி? இத்தனை கேள்விகள் கேட்டுவிட்டு இப்போது இறைவன் யார் என்று கேட்கிறாய். நகைப்புதான் வருகிறது. நீங்கள் நகைப்பதற்காக நான் கேட்கவில்லை. எனக்கு தெரியாததால் கேட்கிறேன். இறைவன் யார்? 14 உலகங்களையும் படைத்து காத்து அருள்பவன். ஒரு சிறு புல் முதற்கொண்டு பேருயிராம் யானை வரைக்கும் அனைத்து உயிர்களிலும் இயக்கமாய் இருப்பவன். அனைத்து உயிர்களுக்கும் அவர்தான் இயக்கம், இல்லையா? ஆம். அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றல் வழங்கும் இறைவன் தன் கடமையை விட்டுவிட்டு
உங்களுக்கு ஆற்றல் பாலிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்கள். அதாவது இறைவன் வேறு கடமைகள் செய்ய வேண்டியதில்லை. அவரது கடமை உங்கள் வணிகத்தை பெருக்குவதுதான். சரிதானே? உங்கள் வணிகத்தை துவக்குவது நீங்கள், அதை பெருக்குவது இறைவன். இறுதியாக பெருக்கிய அந்த செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாகிவிடும். அப்படித்தானே?